மாட்டிக்கினாரு ஒத்தரு. திமுக பர்னிச்சரை உடைத்த பாலு. திமுக கஷ்டப்பட்டு செதுக்கி வைத்த பர்னிச்சரை ஒரே துண்டாக உடைப்பதில் பாலுவுக்கு அப்படி என்னதான் சந்தோஷம்னே தெரியல. முன்பு ஒருமுறை தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் இருந்து உணர்ச்சி வசப்பட்டு வெளியே வந்தபோது தன் வாயால் எதுவும் உளறிவிடக்கூடாது என்று உஷாராக என்ன தயா இதெல்லாம் என்று கேட்டு தயாநிதி மாறன் பக்கம் திருப்பி விட்டுட்டாரு. அவர் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா என்று கேட்டு மாட்டிக்கொண்டார். இப்போது திமுக தாங்கள் மழை நிவாரண பணிகள் எல்லாம் சிறப்பா செய்து விட்டோம் என்று பில்டப் கொடுத்திருக்காங்க. தண்ணியே எங்கும் தேங்கல, ஒரு சொட்டு தண்ணி மிச்சம் இல்லாம வடிஞ்சிடுச்சு என்று மார்த்தட்டி கொள்றாங்க. இது போதாது என்று சென்னையில் வீசும் இந்த புயலை விட பாராளுமன்றத்தில் நேற்று ஒரு புயல் வேகமாக வீசியது. திமுக எம்பி செந்தில்குமாரின் திமிர் பேச்சுக்கு பலத்த கண்டனங்கள் கிளம்பின. அதை டைவர்ட் செய்கிறேன் பேர்வழி என்று நம்ம பாலு பாய்ந்து வந்திருக்காரு. சென்னையில் பெய்த மழையை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் அதற்கு தகுந்த நஷ்ட ஈடுகளை வழங்க வேண்டும் என்றும் பேசியிருக்காரு. ரொம்ப சாமர்த்தியமாக பேசி எஸ்கேப் ஆவதாக நினைத்து வசமாக மாட்டிருக்காரு பாலு. அவ்வளவு சூப்பராக 4000 கோடிக்கு பேக்கேஜ் போட்டு மழைநீர் வடிகால் செய்து சென்னையை மீட்டு விட்டதாக தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் சுத்தமாக முடியல என்று மத்திய அரசிடம் கெஞ்சி கொண்டிருக்காங்க. இந்த இரண்டையும் கம்பேர் செய்து மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தனும் கர்த்தரு என்ற ஜாலி மீம்ஸை பரப்பி வராங்க நெட்டிசன்கள். இவ்வளவு பச்சையா மாட்டிக்கினீங்களே சார், கொஞ்சமாவது கருணாநிதி மாதிரி யோசிச்சிருக்கலாம்.